நியூஸ் போர் செய்திகள். ஆட்சியில் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் மக்களுக்கு சேவைகள் செய்வது அதிமுக தான். உலக முதியோர் தின விழாவில் முன்னாள் அமைச்சர் ப. பெஞ்சமின் பேச்சு. உலக முதியோர் தினத்தை முன்னிட்டு பெருநகர சென்னை மாநகராட்சியின் 145வது வார்டு கவுன்சிலரும் பெருநகர சென்னை மாநகராட்சி அதிமுக குழு எதிர்க்கட்சி துணைத் தலைவரும் அம்மா அறக்கட்டளையின் நிறுவனருமான நெற்குன்றம் டி. சத்யநாதன் ஏற்பாட்டில் உலக முதியோர் தின விழா நெற்குன்றம் நேதாஜி அவென்யூவில் 2வது ஆண்டாக கொண்டாடப்பட்டது. இந்த விழாவில் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக அமைப்பு செயலாளரும் திருவள்ளூர் மத்திய மாவட்ட கழக செயலாளர் மற்றும் முன்னாள் ஊரக தொழில்துறை அமைச்சருமான ப. பெஞ்சமின் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு 1000க்கும் மேற்பட்ட ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கி உலக முதியோர் தின விழா சிறப்புரையாற்றினார். அப்பொழுது பேசிய அவர், மறைந்த முதலமைச்சர்கள் எம்ஜிஆர், ஜெயலலிதா ஆகியோரின் வழியில் அதிமுக பொதுச் செயலாளரும் முன்னாள் முதலமைச்சரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவருமான எடப்பாடி கே. பழனிசாமியின் ஆட்சியில் அனைத்து மக்களுக்கும் எண்ணற்ற பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன. ஆட்சியில் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் மக்களுக்கு உதவிகள் சேவைகள் செய்வது அதிமுகவின் கொள்கையாகும். அந்த வகையில் இங்கே 145வது வார்டு மாமன்ற உறுப்பினர் நெற்குன்றம் டி. சத்யநாதன் உலக முதியோர் தினத்தை கொண்டாடுவது பாராட்டுக்குரியது. அதிமுக ஆட்சியில்தான் முதியோர் உதவித்தொகையாக ரூபாய் 1000 வழங்கப்பட்டது என்பதையும் நினைவு கூர்ந்தார். முதியோருக்கு நாம் செய்யும் உதவியை கடவுளுக்கு செய்யும் சேவையாக கருத வேண்டும் என்று அவர் அப்போது கூறினார். பின்னர் உலக முதியோர் தினத்தை முன்னிட்டு கேக் வெட்டினார். அதனைத் தொடர்ந்து 1000க்கும் மேற்பட்டோருக்கு புடவைகள், வேட்டிகள், துண்டுகள் உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகளை வழங்கி அவர்களுடன் அமர்ந்து அறுசுவை உணவு அருந்தி மகிழ்ந்தார். நியூஸ் போர் செய்திகளுக்காக வை. மாரிமுத்து.